தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க இந்த 2026 எலெக்ஷன்ல. இது ஒரு சாதாரண எலெக்ஷன் கிடையாது. இப்போ எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. ஸ்கீம் வெல்ஃபேர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ்ல இருக்கு. ஆனா மக்கள் எல்லாரும் சாட்டிஸ்ஃபையா இருக்காங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விதாங்க. அதே நேரத்துல ஆப்போசிட் ஆங்கிள் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா வர ட்ரை பண்ணுது. அவங்களுக்குள்ள ரொம்ப இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்தாலையும் கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப சப்போர்ட் பில்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நிறைய நியூ அலைன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் இப்ப புதுசா விஜய் தொடங்கி இருக்க டிவிக்கு இளைஞர்கள் மத்தியில் நிறைய சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு இருக்கு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். இந்த எலெக்ஷன்ல நியூ மாற்றம் என்னன்னா யூத் ஓட்டர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு நியூ பார்ட்டி என்ட்ரி. இப்ப மக்கள் ஐடியாலஜியை விட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2026ல என்னதான் ஆகும்? டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வருமா, இல்ல ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா, இல்ல டிவிக்கே நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் ஷாக் கொடுக்குமா? சோ மக்களே உங்களோட ஒப்பீனியன் என்ன? நெக்ஸ்ட் சிஎம் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். until then bye bye from Cherrycraft by BP.